த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எண்டோக்ரைனு, எக்ஸோக்ரைன், இன்னொன்று வந்து ஹெட்ரோக்ரைன்னு ஒரு கிளான்ஸ் இருக்கு. இதுல வந்து எண்டோக்ரைன்னா வந்து நம்ம டைரக்ட் எண்டோக்ரைன்ங்கிறது வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியில வந்து டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல இது வந்து டைரக்டா போய் தான் இது ஃபங்க்ஷன் பண்ணும். எக்ஸோக்ரைன்ங்கிறது டைரக்டா போகாம நம்ம பாடி பார்ட்ஸ் எபிதிலியம் டிஷ்யூல தான் இது ஒர்க் ஆகும். ஹெட்ரோக்ரைன்ங்கிறது வந்து எண்டோக்ரைனும் எக்ஸோக்ரைனும் சேர்ந்து தான் ஹெட்ரோக்ரைன்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து இதுல வந்து டிஷ்யூவால இது மேனப் ஆயிருக்கும். இது வந்து கெமிக்கலா கோஆர்டினேட் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல போய் தான் இது ஒர்க் பண்ணும். ஃபங்க்ஷன் என்னன்னா மெட்டபாலிசம், ஹோமியோஸ்டாட்டிஸ்னா இப்போ நம்ம பாடியில் உள்ள பிளட் சுகரு, பிளட் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடி டெம்பரேச்சர் எல்லாமே இது வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அடுத்து வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், செக்ஷுவல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்ஷன், ஸ்லீப் வேக் சைக்கிள்னா நம்ம தூங்க போற சைக்கிள், இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன்ஸ். மூட்னா சேடு, ஹாப்பினஸ், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன். இதுல வந்து பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு, அடினல் கிளாண்ட், ஹைபோதலாமஸ், பேங்க்ரியாஸ், ஓவரிஸ், டெஸ்டிஸ்னு இதோட கிளாண்ட்ஸ் இருக்கு. பீனியல் கிளாண்ட் வந்து நம்ம பிரெயின்ல இருக்கும். இது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணா அந்த ஹார்மோன் வந்து மெலட்டோனின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், இது வந்து ஸ்மால் சைஸா இருக்கும். இதுவும் பிரெயின் தான். ஹைபோதலாமஸ்க்கு கீழே இருக்கும். இது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இது வந்து அதர் கிளாண்ட்ஸ்க்கு வந்து இது ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். அடுத்து தைராய்டு கிளாண்ட் வந்து இதுவும் ஸ்மால் தான். ஆனா தைராய்டு கிளாண்ட் வந்து நெக்ல இருந்து ட்ரெக்கியா வரைக்கும் இருக்கும். பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். இது வந்து மெட்டபாலிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஹார்மோன்ஸ். அடுத்து வந்து பாராதைராய்டு கிளாண்ட்னா தைராய்டுக்கு கீழே உள்ளதுதான் பாராதைராய்டு. இது வந்து நம்ம பாடியில உள்ள பிளட்ல உள்ள கால்சியம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடினல் கிளாண்ட் வந்து கிட்னில இருக்கும். இது வந்து மெட்டபாலிசம், பிளட் பிரஷர், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் இருக்கு.